நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க முயன்ற, அவருக்கு சால்வை அணிய முயன்ற ஒரு நபர, அதுவும் 33 வருடமாக அவருக்காக உழைக்கின்ற ஒரு நபர, அ எல்லாரும் சட்டைய பிடிச்சு, கைய பிடிச்சு ஒரு 4, 5 பவுன்சர்கள் ஒரு 2, 3 பவுன்சர்களாவது கண்டிப்பா இருப்பாங்க. விஷுவல்ல திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேர்ந்து அவர கைய புடிச்சு, சட்டைய புடிச்சு இழுத்து அப்புறப்படுத்துறது. ஆ அத பார்த்துட்டு கண்டும் காணாம அந்த அரசியல் கட்சி தலைவர் நகர்ந்து போறது. கொஞ்சம் கூட ஒரு ஒரு நம்ம தொண்டன் இத்தன வருஷமா நமக்கு உழைச்சிருக்காரே! அப்படின்னு கூட இல்லாம போறது. அந்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும் நகர்ந்து போறது. இதுல கொடுமை என்னன்னா, துப்பாக்கிய வச்சுக்கொண்டு அந்த தொண்டர வந்து அப்புறப்படுத்துவது. ஆ இதெல்லாமே வந்து மதுரை ஏர்போர்ட்ல நடைபெற்றது. ஆ இந்த சம்பவத்த பத்தி தான் பேச போறோம். அத தாண்டியும் அந்த நபர் வந்து அவர் பேரு இன்பராஜ். அவர் வந்து பேட்டி குடுத்திருக்காரு ஊடகங்களுக்கு. தலைவருக்காக, விஜய் அவர்களுக்காக நான் செத்தாலும் வந்து சந்தோஷமா சாவேன். செத்தாலும் நல்லது தானங்க. நாங்க இத்தன நாளா வந்து அவர பாதுகாத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பவுன்சர்ஸ் துப்பாக்கி வச்சு அவருக்கு பாதுகாக்குறாங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கொடைக்கானல்ல அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங்க்காக கொடைக்கானல் போனாரு. போகும்போதும் வந்து மதுரை போய் மதுரையிலேருந்து தனி விமானம் மூலியமாக தனி விமானம் மூலியமாக மதுரை போய் மதுரையிலிருந்து அவர் வந்து அவருடைய வேன்ல பிரச்சாரத்திற்காக வச்சிருக்கக்கூடிய வேன்ல அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. வழக்கமா இதுவரைக்கும் ஜனநாயகன் பட ஷூட்டிங் ஆரம்பிச்சு பல மாதங்கள் ஆகிறது கிட்டத்தட்ட. அ அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவரு போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. விஜய் அவர்கள் பொதுவாகவே ஷூட்டிங் போறது, வரது எல்லாமே சீக்ரெட்டா இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல மாஸ்க் அணிஞ்சுட்டு குமிந்துட்டு வேகமா போற ஒரு நபர தான் வந்து பார்த்திருப்பாங்க. விஷுவல்ல பார்த்திருப்பாங்க. ஏர்போர்ட்ல தள்ளுமுள்ளோ, கூட்டமோ, கிரவுடோ எதுவுமே நடந்திருக்காது. பழைய விஷுவல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் பேக் விஷுவல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது, இப்ப மட்டும் ஏன் இந்த தள்ளு, முள்ளு, கூட்டம், ரோட் ஷோ இதெல்லாம் நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் தாவேகா தான். தாவேகா தலைமை தான். தலைவர் வந்து இத்தன மணிக்கு வராரு. இத்தன மணிக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குவாரு. இத்தன மணிக்கு அவரு வந்து கார்ல போகாம, வழக்கமா ஷூட்டிங்க்கு கார்ல போகக்கூடிய விஜய் அவர்கள், மதுரை ஏர்போர்ட்ல வந்து இறங்கும்போதே, அவருடைய அந்த பிரச்சாரத்திற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனம், பிரச்சார வேன் வந்து மதுரையில நிக்கிது. அந்த வேன்ல தான் ஏறி அவர் வந்து கொடைக்கானல் போறாரு. ஆ கொடைக்கானலுக்கு போறாரு. ஏன் பிரச்சார வேன்ல போகணும்? அவரு வழக்கமா கார்ல தான போவாரு. இல்ல கேரவான்ல கூட போட்டுமே, ஏன் பிரச்சார வேன்ல போகணும்? அப்படிங்கும்போதே தெரியுது. இன்னொன்னு வழக்கத்திற்கு மாறாக இத்தன பேர் அங்க குவியும் போதே தெரியுது. எல்லா இன்ஃபர்மேஷனும் முறையாக பகிரப்பட்டு, நேரம் வரைக்கும் கரெக்ட்டா பகிரப்பட்டதுனால தான் அத்தன பேர் அங்க குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது வந்து அன்அஃபிஷியலான ஒரு ரோட் ஷோ தான். அனுமதி வாங்காத ஒரு ரோட் ஷோ தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது கோயம்புத்தூர்லயும் பார்த்தோம், மதுரையிலயும் பார்த்தோம். அதனால ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள் பொதுமக்களுக்கும், பொது சொத்துக்களுக்குமே பார்த்தோம். ஓகேவா? ஆ இது வந்து நடந்துருச்சு கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. அதற்கு பிறகு மதுரை போனாங்க. அன்அஃபிஷியலா எல்லா தகவலையும் அக்யூரேட்டா பகிர்ந்து அந்த கூட்டத்த கூட்டி ரோட் ஷோலாம் நடத்திட்டு ஷூட்டிங்க்கு போனாரு. போம்போது பிரஸ் மீட் குடுக்கலையேன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது. அதனால நாட்ல நடக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்ல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள பத்தி கொந்தளிச்சு பேசிட்டு அந்த பிரஸ் மீட்ல போனாரு. அந்த பிரஸ் மீட்ட பார்த்த தாவேக்காவினர் வந்து எங்க தலைவருக்கு வந்து பிரஸ் மீட் குடுக்க முடியுமா? பிரஸ் மீட் குடுக்க முடியுமான்னு கேட்டீங்களே, பார்த்தீங்களா எப்படி பிரஸ் மீட் குடுத்தாங்க? அப்படிங்கிறத பேசுறத பார்க்க முடியுது. இது பிரஸ் மீட்டா அப்படின்னு நீங்களே உங்க மனசாட்சிய தொட்டு பேசிட்டு, பார்த்துட்டு அப்புறம் அத பத்தி பேசுங்க. ஓகேவா? என் பின்னாடி யாரும் வராதீங்க. நான் வந்து பெர்சனல் விஷயத்துக்காக போறேன். ஷூட்டிங்க்காக போறேன். எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வந்து பிரஸ் மீட்டா? அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவர் வந்து கடைசி படத்த முடிச்சுட்டு, அந்த படம் ரிலீஸ் ஆயி பல கோடிகள வசூல் பண்ண பிறகு, அவர் இன்னொரு படத்துக்கான கதையும் அட்லி அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அது அஃபிஷியலா 2 தரப்பில இருந்துமே ஒரு அறிக்கையா வராத வரைக்கும் நம்ம அத வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனால தான் பேசாம இருக்கோம் எல்லாருமே. ஆ அது ஊர்ஜிதப்படுத்தும்போது, அது உறுதியாகும்போது அத பத்தி பேசலாம். உறுதியாகாத பட்சத்தில அது பொய் செய்தியாவே கடந்து போகும் அப்படிங்கிறதுனால, அத பத்தி நம்ம பேசாம இருக்கோம் இல்லையா? இந்த படத்த முடிச்சுட்டு வெற்றிகரமா ரிலீஸ் பண்ணி பணம்லாம் எடுத்துட்டு, சம்பளம்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியல் பேசுவாரு. முழு நேர அரசியல்வாதி ஆவாரு. அதுவரைக்கும் அவர் அரசியல் பேச மாட்டாரு. மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரு. பேசாரு அப்படின்னா, பட்டும் படாம பேசிட்டு போவாரு. இத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அவர்ட்ட வந்து ரொம்ப கேள்விலாம் கேட்டு அவரு
தொல்லப்படுத்தக்கூடாது. ஓகேவா? அது வரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள அவங்கவங்க ஃபேஸ் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அது வரைக்கும் வெறும் ட்விட்டர்ல அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு. அவர் சார்பாக அதாவது ஒரு கட்சி அப்படிங்கும்போது தலைவர் முன்னிருந்து நடத்தாம, பிரச்சனைகள நடத்தாம, போராட்டங்கள இது எல்லாம் வழி நடத்தாம, தொண்டர்கள வழி நடத்தாம, அவரு வந்து அவர் ஷூட்டிங், அவர் வேலைகள பார்ப்பாரு. தொண்டர்கள், பொதுச் செயலாளர் இவங்கலாம் போய் தான் வந்து இந்த போராட்டங்கள நடத்துவாங்க. எல்லா கட்சியிலயும் அப்படிதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல எந்த கட்சிக்காரங்களும், எந்த கட்சி தலைவருமே அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. தலைவர் தான் முன்னாடி இருந்து பல போராட்டங்கள முன்னெடுத்து கட்சிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து, மக்களுக்கு எப்படி நம்ம சேவையாற்றணும், மக்கள் மனசுல நம்ம எப்படி இடம் பிடிக்கணும் அப்படின்னு அவர் முதல்ல ஒரு தலைவர் முதல்ல களத்துல இறங்கி செயல்பட்டு காட்டியிருப்பாரு தொண்டர்களுக்கு. அவர் தான் ஒரு சிறந்த தலைவரா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தாவேகா ஆதரவாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல எங்க தலைய பார்த்தியா மாநாடு மாநாடுன்னு சொன்னீங்க, மாநாடு கூட்டத்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டிங் போட்டோஷாப் கூட்டம் வந்துச்சு தான், இல்லன்னு சொல்ல முடியாது. சில லட்சம் கூட்டம் வந்துச்சு தான். அதுக்காக வந்து அத பல லட்சமாக கோடிக்கணக்குல எடிட் பண்ணி போட்டோ போட்டு இது பண்ண முடியாது. அத தாண்டி எல்லாருக்குமே உண்மை தெரியும் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் சொல்ல வேணாம். ஆ இந்த விஜய் அவர்களுடைய பிரஸ் மீட்டையும் போட்டு எங்க தலைவர் எப்படி பிரஸ் மீட் கொடுத்தாரு பாத்தியான்னு போட்டிருக்காங்க. நான் வேணா நீங்க அதை நம்பலைன்னா அதை வந்து நான் தம்ப்நெயில்ல கூட அந்த பிக்கை வந்து யூஸ் பண்றேன். இல்ல வந்து உங்களுக்கு இந்த இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு கார்னர்ல அந்த போட்டோவை கூட வச்சு காட்டுறேன். தாவேக்கா வந்து எப்படி வந்து அதை ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியால அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சரி, நம்ம இப்ப விஷயத்துக்கு வரலாம். அவருடைய செயல்பாடுகள் நம்ம மீண்டும் 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 பேச வேணாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் பேசலாம். அதாவது இன்னைக்கு ஷூட்டிங், அதாவது கொடைக்கானல் இந்த ரோட் ஷோ, இந்த பிரச்சனை, இந்த வேன்ல ஏறினது, மரத்துல இருந்து இதெல்லாம் முடிஞ்சு பொது சொத்துக்களை மதுரையிலேயே வந்து அந்த பொது சொத்துக்கெல்லாம் சேதமாச்சு. எவ்வளவு செருப்புகள் ரோட்ல கிடந்துச்சு. இது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் நடந்து அவர் கொடைக்கானல் போயிட்டாரு இல்லையா? போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வெற்றிகரமா ரிட்டர்ன் வராரு இல்லையா? ரிட்டர்ன் வரும்போது மதுரையில வந்து தொண்டர்கள் குஞ்சிருந்தாங்க. அதுல ஒரு தொண்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுன்சர்ஸை மீறி யாருமே பார்க்க முடியாது. அவங்க குடும்ப உறுப்பினர்களாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பவுன்சர்ஸ்க்கும் ரிப்போர்ட்டர்ஸ்க்குமே தள்ளு முள்ளு, அடிதடி அளவுக்கு போய் ஒரு பவுன்சரோட சட்டையெல்லாம் கிழிஞ்சுது. அதெல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தொண்டனுக்கு நடந்த ஒரு ஒரு விஷயம் தான். இத வந்து எம்ஜிஆர் தொண்டர் கூட இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி தான். எந்த தலைவனும் கண்ணு முன்னாடி ஒரு தொண்டன் அ அவமதிக்கப்படுவத எம்ஜிஆர் அவர்களோ, இல்ல கலைஞர் அவர்களோ, இல்ல இந்த அரசியல்லயோ, இல்ல சினிமாவிலயோ சாதிச்ச எந்த தலைவருமே இல்ல. எந்த துறையாகட்டுமேங்க. தன்னை நம்பி ஒருத்தர் வராரு, தனக்காக ஒருத்தர் வராருங்கும்போது, அவர் நம்ம கண்ணு முன்னாடி தாக்கப்படுவதையோ, இல்ல அவமானப்படுத்தப்படுவதையோ யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து கண்டும் காணாம அப்படியே போறாரு. பார்த்துட்டு பேசாம போறாரு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் பார்த்துட்டு பேசாம அவர் பாட்டுக்கு சைலன்ட்டா போறாரு. இது எப்படின்னு எனக்கு புரியல. ஓகே. இவரு யாரு? இந்த சால்வை போட வந்தவர் யார்? அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் இன்பராஜ் தான் இவரு. இவரு பேசும்போதே தெரியும். மதுரையில முதல்ல ரசிகர் மன்றத்த ஆரம்பிச்சது நான் தான் என் தலைவனுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூக்கு பின்னாடி, இந்த சர்ச்சைக்கு பின்னாடி அவர் பிரஸ் மீட் குடுக்குறாரு. இது வந்து யார் சொல்லி குடுக்குறாங்க? இல்ல சேனல்லாம் வந்து கேட்டு குடுக்குறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவர் பேசுற விஷயத்த நம்ம முன்னாடி சொல்லிடலாம். பவுன்சர்ஸ் முதல்ல என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து ஓடி வந்து விஜய் அவர்களுக்கு சால்வை போடவோ, இல்ல விஜய் அவர்கள வந்து கிட்ட வந்து பார்க்கவோ, சால்வை குடுக்கவோ வந்து ஓடி வராரு. பின்னாடி இருந்து வேகமா வராரு. பவுன்சர்ஸ் வந்து அந்த பேரிகார்டு இருக்கு இல்லையா? அதுலருந்தே தடுத்துட்டு வராங்க. அத தாண்டி இவர் வந்துடுறாரு. முதல்ல இந்த பக்கம் போறாரு. இந்த பக்கம் புசி ஆனந்த் இருக்காரு. ரைட் சைடுல புசி ஆனந்த் இருக்காரு. அவரு இது பண்றாரா என்னன்னு தெரியல. அந்த இது வந்து நமக்கு அந்த வீடியோல சரியா தெரியாது. லெஃப்ட் சைடுல ஓடி வராரு. ஓடி வந்து பார்க்கும்போது பவுன்சர்ஸ் வந்து கையில ஒரு 2, 3 பவுன்சர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து ஒரு சட்டைய புடிச்சு இழுக்குறாரு. கைய புடிச்சு இழுத்து தள்ளிட்டே போறாங்க. விஜய் அவர்கள் கிட்ட நெருக்கத்துல தான் இதெல்லாம் நடக்குது. ஒரு கூட்டத்துல நடந்து ஒரு தலைவர் விஜய் ஆகட்டும், இல்ல யாராகட்டும் போறாங்க அப்படின்னா, நம்ம அத பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டியதில்ல. யாருமே சோசியல் மீடியால இவ்ளோ ஒரு பேசுபொருளாகவும் அது ஆயிருக்காது. ஆனா விஜய் அவர்களுடைய நெருக்கத்திலேயே தான் நடக்குது இது எல்லாமே. 33 வருடமாக உங்களுக்காக உழைத்தவர, உங்க மக்கள் இயக்க மன்றத்திலிருந்து உழைத்தவர, முன்னாள் மாவட்ட தலைவர், ரசிகர் மன்றம் முதல்ல மதுரையில ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சவரே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் தான் என் உயிரு அப்படின்னு சொல்றாரு. என் தலைவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றாரு. முதல்ல நாங்கல்லாம் வந்து எங்க கைய வச்சு தான் நாங்க வந்து எங்க தலைவன வந்து பாதுகாப்பு குடுப்போம். அவர் மதுரைக்கு வந்தாரு, ரிட்டர்ன் போற வரைக்கும் நாங்க தான் அவருக்கு பாதுகாப்பா இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து துப்பாக்கி ஏந்திட்டு பவுன்சர்ஸ் பாதுகாப்பு குடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன வேணும் அப்படின்றாரு.
இப்படி ஒரு தொண்டரையா இப்படி அவமானப்படுத்துனீங்க? ஊரே, உலகமே, அவருடைய குடும்பம் இந்த காட்சிய பார்த்து எவ்வளவு வந்து மன வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆதங்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய பிள்ளைகள் அவர பார்த்தா, இந்த காட்சிய பார்த்திருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளுக்கு அப்பா தான் ஹீரோ. அப்படிப்பட்ட அப்பா உங்க மேல பாசமா இருக்காரு, உயிரா இருக்காருன்றதுக்காக அவர இப்படித்தான் அசிங்கப்படுத்துவீங்களா? ஆ இந்த ஒரு விஷயம் இருக்குங்க. ஆ நடக்குது. ஒரு பவுன்சர் வந்து இந்த பக்கம் விஜய் அவர்கள் பின்னாடி இருந்து கையில வந்து துப்பாக்கியோட வராரு. நியூஸ் சேனல்ஸ்ல விஷுவல்ஸ போட்டு போட்டு காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொண்டனின் தலையில் துப்பாக்கிய வச்ச விஜய் அவர்களுடைய பவுன்சர் அப்படின்னு சொல்றாரு. அந்த பவுன்சர் வந்து தலையில துப்பாக்கி வைக்கணும்னு போனாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனா, அந்த விஷுவல்ல இப்படி வந்துட்டு போகுது. தலையில வச்சு தலைய டார்கெட் பண்ண மாரி நமக்கு தெரியல. ஓகேவா? ஆனா அவர் கையில துப்பாக்கியோட இப்படி வந்து அந்த பவுன்சர நோக்கி வராரு. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. துப்பாக்கி வச்சு தொண்டர்கள, உறுப்பினர்கள, இல்ல ரசிகர்கள மிரட்டுறதும் குத்தம் தானே! அது தவறு இல்லையா? இல்ல அது தவறு யாராவது தாக்க வராங்க, அங்க ஏதாவது நடக்குது, செருப்ப வீசிடுறாங்க விஜய் அவர்கள் மேல. அ இல்ல வந்து வேற ஏதாவது தாக்குதல் நடத்துறாங்கன்னா, அப்ப நீங்க கையில துப்பாக்கி எடுக்கலாம். இல்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி வச்சிருப்பாங்க கையிலேயே. கன் வச்சிருப்பாங்க. அந்த கன் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தான். பாக்கெட்ல கன் சிலர் வச்சிருப்பாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். கையில கன் எடுத்து அவர நோக்கி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இருக்குல்ல. ஏதாவது அந்த கூட்டத்துல தள்ளு முள்ளுல ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அவர் பட்ட அசிங்கத்துக்கு, அவமானத்துக்கு யார் பதில் சொல்றது? இந்த ஒரு விஷயம் இருக்கா? இது வந்து இன்னைக்கு காலையிலருந்து மதியம் தான் அவர் கொடைக்கானல்ல இருந்து வேன்ல வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து மதியம் வராரு. மதியம் அவரு ஏர்போர்ட்குள்ள போம்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. மதியத்துலருந்து இந்த விஷயம் சர்ச்சையான பிறகு, அவரு வந்து பிரஸ் மீட் குடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து நான் வந்து மதுரை முன்னாடியே நான் சொன்ன மாரி, மதுரையில மொத ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சவன் நான் தான். 33 வருடமா நான் தலைவனுக்காக உழைச்சிருக்கேன். எங்க தலைவன் தான் என் உயிரு. அவருக்காக உயிரே போயிருந்தாலும் நான் சந்தோஷமா போயிருப்பேன் அப்டின்றாரு. இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் தான் யோசிக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் ஒரு வருத்தத்தையோ, ட்விட்டர்ல ஒரு வருத்தத்த கூட விஜய் அவர்கள் வந்து பதிவு செய்யல அப்படிங்கிறது இருக்கு. புசி ஆனந்த் வழிகாட்டத்துல தான் வந்து நாங்க வந்து இத்தன நாளா வந்து பயணிச்சோம். இனிமே வந்து எங்களுடைய பாதுகாப்பு அவருக்கு வந்து தேவையில்ல. சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு குடுக்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புசி ஆனந்த் அருகிலேயே தான் இதெல்லாம் நடக்குது. 33 வருடமாக மக்கள் இயக்கத்துல அவர் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவராவது இத தடுத்திருக்கலாம். அவர பாதுகாத்திருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்கல. 2 விஜய் அவர்களும் சரி, புசி ஆனந்த் அவர்களும் சரி, ஒண்ணுமே நடக்காத மாரி சைலன்ட்டா போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ஆதங்கமா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தனது தொண்டன பாதுகாக்க வேண்டிய ஒரு நபர். தொண்டனையே பாதுகாக்கல, 33 வருஷமா உங்களுக்காக உழைச்சவரையே பாதுகாக்கல அப்படின்னா, நீங்க மக்கள எந்த அளவுக்கு பாதுகாப்பீங்க? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு அந்த நபர அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, விஜய் அவர்களுக்கே இது ஒரு அசிங்கம் தான். ஆ தொண்டன வந்து இந்த மாரி ட்ரீட் பண்ணது. அத பார்த்துட்டு பார்க்காம போனது. இனியாவது இந்த மாரியான விஷயங்கள் நடக்காம இருக்கும் தாவேக்கால அப்படிங்கிறதோட, ஆ இந்த விஷயத்த வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நமக்கு யார் மீதும் தனிப்பட்ட வன்மமோ, இதுவோ கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகள தான் நம்ம பேசுறோம். ஏதாவது தவறுதலாக இருந்தா, தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.